இன்னைக்கு டிஃபன் என்ன? டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பமும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடலைக்கறி, அடுத்து தேங்காய் பால். உனக்கு ஆப்பத்துக்கு எது வேணுமோ நீ எடுத்துக்கோ. ஆமாம், கடலைக்கறி எப்படி எதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் துருவன தேங்காய் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டேன். கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்டேன். கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு, கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதங்கினதும், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா வதங்கினதும் 2 பழுத்த தக்காளியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த விழுதை வந்து போட்டு நல்லா வதங்கினதும் கல்லுப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து தேங்காய், மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சிருந்தோம். அது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை கூட போட்டு நல்லா வதங்கினதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்த கருப்பு மூக்கடலை அது கூட போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கலரி எடுத்துட்டதுக்கப்புறம் இறக்குற ஸ்டேஜில் 3 ஸ்பூன் தேங்காய் பால் விட்டு இறக்கணும்னா என்னுடைய ஸ்டைலில் கடலைக்கறி ரெடி. டிஃபனுக்கு பாப்பாவுக்கு கடலைக்கறியும் ஆப்பமும் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க குழந்தைங்க இதே மாதிரி செஞ்சுட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டி விட்டுருங்க. பாய்.